பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 30வது அதிகாரம் 19வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் என்பதாக. நீ இனி அழுது கொண்டிராய், யூ வில் வீப் நோ மோர் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். அசீரிய இராணுவம் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் செய்து அவர்களை மேற்கொண்டார்கள். அதன் பின்பு யூதாவின் மேலும் யுத்தம் பண்ணும்படிக்கு நெருங்கினார்கள். அந்த வேளையில் யூதாவின் தலைவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேளாமல், கர்த்தருடைய உதவியை நாடாமல், பார்வோனின் பலத்தை நம்பி எகிப்தின் நிழலில் அடைக்கலம் தேடினார்கள். ஆபத்துகளும் பயங்களும் கலக்கங்களும் வருகிற வேளையில் யாருடைய உதவியை நாடுகிறோம்? யாருடைய நிழலின் கீழ் அடைக்கலம் தேடுகிறோம்? எகிப்தின் நிழல் நிலையற்றது, அது முச்செடியின் நிழலுக்கு ஒத்தது. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் சர்வ வல்லவருடைய நிழலில் அடைக்கலத்தை தேடுங்கள். சூலமித்தி கிச்சிலி மரம் போன்ற தன் நேசருடைய நிழலின் கீழ் வாஞ்சியாக தங்கினதைப் போல இயேசுவின் நிழலின் கீழ் எப்பொழுதும் காணப்பட வாஞ்சியுங்கள். யூதா கர்த்தரை நம்பாமல் எகிப்தையும் அவர்கள் பலத்தையும் நம்பினதினால் ஒருவன் பயமுறுத்த 1000 பேரும் 5 பேர் பயமுறுத்த நீங்கள் அனைவரும் ஓடிப்போவீர்கள் என்று கர்த்தர் கடிந்து கொண்டார். இந்த வார்த்தை கர்த்தர் ஏற்கனவே கொடுத்த ஆசீர்வாதத்தின் வார்த்தைக்கு எதிராய் காணப்படுகிறதை பார்க்க முடிகிறது. உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள் என்றும், உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள், உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள் என்ற வாக்குத்தத்த வார்த்தைக்கு எதிராய் காணப்படுகிறது. ஆகையால் தான் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிபந்தனைக்கு உட்பட்டது. நாம் கர்த்தரை சார்ந்திருந்தால் அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நம்முடைய எதிரிகளை எளிதாக மேற்கொள்ளலாம். ஆனால் மாம்ச பலத்தையும் மற்றவர்களையும் சார்ந்திருந்தால் அவர்கள் பயமுறுத்தும் போதும் துரத்தும் போதும் நாம் ஓட வேண்டியதுதான். ஆகையால் வாக்குத்தத்தத்தை மாத்திரம் உரிமை கொண்டாடாதபடிக்கு அதை சுதந்திரிக்க நாம் பாத்திரவான்களாகவும் காணப்படுகிறோமா என்று சோதித்தறிய வேண்டும். நம்முடைய தேவன் அன்புள்ளவர், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. யூதா மனம் திரும்பினால் அவர்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் என்றும், அவர்கள் மேல் மனதுருகும்படிக்கு எழுந்திருப்பார் என்றும் வாக்கு கொடுத்தார். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கூப்பிடுதலின் சத்தத்திற்கு உருக்கமாக இறங்கி சத்தத்தை கேட்டவுடனே மறு உத்தரவு அருளுவேன் என்றும் வாக்கு கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தான் கர்த்தருடைய சீயோனாய் காணப்படுகிறோம். ஒருவேளை நம்முடைய நம்பிக்கையை பல காரியங்கள் மேல் இதுவரைக்கும் வைத்திருக்கக்கூடும். ஆனால் நாம் ஆண்டவரண்டை திரும்பும் போது அவர் உங்களுக்காக மனதுருகுவார். உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு மறு உத்தரவு அருளுவார். உங்கள் அழுகையை மாற்றுவார். நீங்கள் இனி அழுது கொண்டிருப்பதில்லை. கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நீரே எங்களுடைய நம்பிக்கையாய் காணப்படுகிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். உம்மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை எங்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்துவதில்லையே. ஆகையால் மாம்ச பலத்தை நம்பாதபடிக்கு, மற்றவர்களை சார்ந்து கொள்ளாதபடிக்கு உம்மை சார்ந்து ஜீவிக்க கர்த்ததாமே எங்களுக்கு துணை செய்யும். உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரையெல்லாம் துடைத்து இவர்களுடைய அழுகையை களிப்பாக மாற்றுகிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.